ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கம்பெனியில் என்ன வேலை பார்த்தோம், என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டிங் சம்மந்தப்பட்ட தட்டிகள் உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். அதுபோக எந்த ஊருக்குனாலும் சரி டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் வந்து அனுப்பலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தோங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நேற்று எல்லாமே நம்ம ராமர், லட்சுமணர், சீதை அந்த தட்டிக்கு எல்லாமே நம்ம பிரேம் அடித்து வச்சு இப்போ பிரேம் அடித்து எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மிஷின் கிடையாது. ஃபுல்லாமே ஆக்ஸாப்பில் அடித்து எல்லாமே கை வச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்துக்குமே எல்லா ஒர்க்குக்குமே மிஷின் வந்துருச்சு. மிஷின் வந்ததால் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக நடக்கும். பாருங்கள், இது எல்லாமே அறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான். டக்கு 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 டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா ராஜகோபுரமா நுழைவாசல் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கும் சேர்த்தே ஃப்ரேம் அடிச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக தான், ஆனால் ரொம்பவே பிரம்மாண்டமாக அதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாமே ஒரு ரன்னிங் தான். அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன். அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம லைட்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம அடுத்து என்னென்ன வேலை பார்க்குறோம், எந்தெந்த ஊருக்கு டெலிவரி பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு ராமர் எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. அது போக சீதையும் கிட்டத்தட்ட நெருக்கி வேலை முடிய போகுது. இன்னொரு ஃபேஸ் மட்டும்தான் கட்ட வேண்டியிருக்கு. அது கட்டியாச்சுன்னா ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்ததை பார்த்திங்கன்னா லட்சுமணர் போடணும். அந்த லட்சுமணருக்கு கீழேயும் அனுமான் வர மணிக்கு போட வேண்டியிருக்கு. அது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் ட்ராயிங் பண்ணுவோம். நாளைக்கு ட்ராயிங் பண்ணி நாளைக்கே ஒரே நாளில் கட்டி முடிச்சிடலாம். ஆனால் ஃப்ரேம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்குக்கு கொஞ்சம் 2, 3 பேர் லீவ் போட்டாங்க அப்படிங்கிறதால கொஞ்சம் ஒர்க்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் நடந்துச்சு. அதுக்காகத்தான் இன்னும் இந்த சீதை படம் கூட எடுக்காமல் இருக்குது. இன்னும் இந்த சீதை முடிஞ்சவுடனேவும் நம்ம இந்த நுழைவாசல் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா யானை தான் கீழே சைடுக்கு 10 அடிக்கு 10க்கு 3 10க்கு 3 அந்த மாதிரி 2 வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் டாப் வந்து ஒரு டாப் வந்து ஒரு 8 அடிக்கு, அது போக சைடில் ஒரு டாப் ஒரு 5 அடிக்கு அந்த மாதிரி நுழைவாசல் நம்ம போட போகிறோம். நான் அடுத்து அது ஒரு ட்ராயிங் பண்ணவும் அடுத்த ஒரு வீடியோ அது நான் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து சொல்லுங்கள். அந்த பார்த்திங்களா எல்லாமே ஃப்ரேம் அடித்து அந்த நுழைவாசலுக்கான ஃப்ரேம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே தண்ணியில் நம்ம தொட்டி ஒன்று கட்டியிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். மூங்கில் ஊற போடுறதுக்கு தொட்டி ஒன்று கட்டியிருக்கோன்ட்டு. நிறையா நண்பர்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மூங்கில் நீங்கள் ஊற வச்சு அடிப்பீங்களா அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதும் சரியாக எனக்கும் தெரியல. நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, நண்பர்கள் கேட்குறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் ஒரு தொட்டி கட்டி மூங்கில் ஊற வச்சுருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன், ஒரு வேளை மூங்கில் புழு பிடிக்காமல் இருக்கும். அந்த இனிப்பு சத்து இருக்கிற வரைக்கும் அந்த புழு பிடிக்கும். அந்த இனிப்பு சத்து முடிஞ்ச உடனே புழு பிடிக்காது. நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரம் 10 நாள் தண்ணியில் ஊறிச்சுன்னா அது வந்து அந்த புழு அந்த வண்டு எல்லாமே உள்ளேயே செத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் ஊற வச்சுருக்கோம். அது என்ன கண்டிஷன், என்ன எப்படி அப்படிங்கிறது சரியாக தெரியல. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை தட்டி அடிக்கிறவங்க நிறையா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட்டி அடித்து தரவங்க அவங்களும் அவங்களால, அதாவது இத்தனை நாள் யூஸ் பண்ணவங்க தெரியும் இல்லையா, அதனால் என்ன பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராமர் வந்து எல்லாமே கட்டியாச்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா டெலிவரி நம்ம பண்ண போகிறோம். நாளைக்கு தட்டி வேலை முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். அசோக் கர்நாடகா, அவர் ஊர் வந்து சென்பட்னான்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம்.
எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. ராமர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 18 அடி உயரம் போட்டிருக்கோம். 18 அடி உயரம், ஒரு 8 அடி அகலத்தில் வந்து போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீதையும் இன்றைக்கி கட்டியாச்சு. சீதைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது. ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கட்டாமல் இருக்குது. ஏன்னா லேட் ஆகிருச்சு. இன்னும் ஃபேஸ் காலையில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்பயுமேவும் நிதானமாக கட்டணும். ஏன்னா ஒரு படத்துக்கு மெயினே ஃபேஸ் தான். அதனால தான் ஃபேஸ் நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா லேட் ஆகி போச்சு ரொம்பயுமேவும். அதனால தான் ஃபேஸ் நாளைக்கு கட்டிக்கலாம், பொறுமையாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்சுச்சு. இப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா இதனுடைய ஒர்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கி எல்லாமே முடிஞ்சுச்சு. அடுத்தது நாளைக்கும் நம்ம ராஜகோபுரம் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது சீதை, அனுமானும் லட்சுமணரும் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அதுவும் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டிங் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து ஒரு கர்நாடகா ஆர்டர் ஒன்று இருக்குது. அது அட்வான்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. அது கொஞ்சம் பொறுமையாக போட்டு கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எம்டி தட்டியாக தான் போகுது. எம்டினாலும் சரி, பல்ப்பு ஏற்றி எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி கொடுக்கனாலும் சரி, எதனாலும் சரி என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். எம்டி தட்டி மட்டுமே இல்லை, நீங்கள் உங்களுடைய விருப்பம் பல்ப்பு நீங்களே கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரியே கஸ்டமருக்கு நம்ம எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு எதுவுமே இது மாதிரி தட்டி எதனால் வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு